1964லேருந்து 2023 அதாவது இப்போ வரைக்கும் குறிப்பாக டிசம்பர் மாதம் தமிழகம் பல இயற்கை பேரழிவுகளால் பாதிக்கப்படுது. பல பேர் இறந்தும் போகிறாங்க. நம்மக்கிட்ட எவ்வளவோ டெக்னாலஜி இருந்தும் நம்மளால் ஏன் ஒரு இயற்கை பேரழிவை சமாளிக்க முடியலை? புயல் இன்னைக்கு வரும், நாளைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும், பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்ததுக்கப்புறமும் ஏன் பல பேர் பாதிக்கப்படுறாங்க, இறந்து போகிறாங்க? ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த சேனல் பிப்ளியோஃபைல்ஸ். இட்ஸ் PR. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 1964 இருந்து இன்று வரை தமிழகத்துக்கு ஏற்பட்ட இயற்கை சீற்றங்களில் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். 1964 தனுஷ்கோடி புயல். அதாவது இந்தியாவின் தென்பகுதியில் இருக்க தனுஷ்கோடியும் இலங்கையின் வடக்கு பகுதியையும் இந்த தனுஷ்கோடி புயல் தாக்கியிருக்கு. கிட்டத்தட்ட 4 நாட்கள், அதாவது டிசம்பர் 22 இருந்து 25 வரைக்கும் இந்த புயல் அந்த இடத்த சூறையாடி இருக்குன்னு தான் சொல்லணும். அங்கே கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிருக்காங்க. ராமேஸ்வரம் தீவில் கிழக்கு முனையில் இருக்கிறது தான் இந்த தனுஷ்கோடி நகரம். இது முழுக்க புயலால் அழிந்து போன ஒரு நகரம். அப்போது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 500க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்கள் அங்கே வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்த புயல் ஏன் அந்த இடத்த தாக்குச்சு அப்படின்னா, மன்னார் வளைகுடாவில் ஏற்பட்ட புயல் கரையை கடக்கும் போது கடலில் ஏற்பட்ட சின்ன சுனாமினே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அலைகளோட உயரம் பார்த்தீங்கன்னா 40 முதல் 50 அடி வரைக்கும் இருக்கும். அது நகரத்துக்குள்ளே புகுந்து அந்த இடத்தையே தரைமட்டமாக ஆக்கியிருக்குன்னு தான் சொல்லணும். அப்போது அந்த அலைகளை கடல் கொந்தளிப்பு அப்படின்னு பொதுவான வார்த்தையால் சொன்னாங்க. டிசம்பர் 15, 1964 ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அந்தமான் கடலில் உருவாகி டிசம்பர் 19 ஒரு புயலாக மாறுது. அந்த புயல் டிசம்பர் 21 மிகவும் சக்தி வாய்ந்த புயலாக உருவெடுக்கு. அந்த புயலில் இருந்த மேகங்கள் தோராயமாக 965 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருந்திருக்கு. டிசம்பர் 22, 23 இந்த 2 நாட்களும் தனுஷ்கோடி இந்த புயலால் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. டிசம்பர் 23 கடல் அலையானது 7.6 மீட்டர் அளவுக்கு, அதாவது 25 அடி அளவுக்கு இருந்திருக்கு. தனுஷ்கோடி நகரம் முழுமையாக மூழ்கடிக்கப்பட்டு 300க்கும் அதிகமானோர் இறந்து போகிறாங்க. தனுஷ்கோடிக்கும் இந்திய நிலப்பரப்புக்கும் இடையில் போக்குவரத்துக்காக ஒரு பாலம் இருக்குது. அதுதான் பாம்பன் பாலம். 23 அன்னைக்கு சரியாக 6 பெட்டிகளில் 200 பயணிகளோட வண்டி எண் 653 பேசஞ்சர் ட்ரெயின் பாம்பன்லேருந்து தனுஷ்கோடி போகுது. டிசம்பர் 23 கடலோட சீற்றத்தால் அந்த பேசஞ்சர் ட்ரெயின் கடல் அலைகளால் மூழ்கடிக்கப்படுகிறது. இதில் பயணம் செஞ்ச அனைத்து பயணிகளும் இறந்து போகிறாங்க. இந்த புயலால் தனுஷ்கோடி அடியோடு அழிஞ்சிடுச்சு. இப்போ அந்த இடம் பார்க்க மண்ணை போட்டு மூடின ஒரு மேடாக தான் இருக்குது. புயல் வந்ததுக்கான அடையாளமாக அங்கே சிதைஞ்சு போன தேவாலயமும் அப்புறம் சில கட்டடங்களும் இருக்குது. புயல் வந்து இத்தனை வருஷங்களாகியும் இன்னும் அந்த இடம் சீரமைக்கப்படலை. இருந்தாலும் தனுஷ்கோடியில் ஒரு சில குடும்பங்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. எதை நம்பி அங்கே வாழ்கிறாங்க அப்படின்னா, அங்கே வர சுற்றுலா பயணிகளை நம்பி அவங்களோட வாழ்க்கை போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். இந்த புயலுக்கு அப்புறம் தனுஷ்கோடி மணல் மேடுகளால் புதைக்கப்படுது. கவர்மெண்ட்டும் இது கைவிடப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லி அதுக்கு கோஸ்ட் டவுன் அப்படின்னு ஒரு பேரும் சொல்கிறாங்க. இந்த டிசம்பர் நிகழ்வுகளையே நம்மளால் மறக்க முடியாத நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26 காலை பொழுதை யாருனாலுமே மறக்க முடியாது. சுனாமி வந்த நாள். இந்த சுனாமி 14 நாடுகளை வந்து ரொம்பவே மோசமாக பாதித்தது. ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட நாடு பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா. அங்கே 1,55,000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழக்கப்பட்டிருக்காங்க. டிசம்பர் 26, அதாவது கிறிஸ்மஸ் முடிஞ்சு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த ஹாலிடேவை பீச்சில் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்க, இந்த ஒரு கரெக்டான அறிவிப்பு இல்லாதனால தன்னை காப்பாற்றிக்க கூட முடியாமல் 17.4 மீட்டர் உயர அலைகளில் வந்து 50,000 பேர் இழுத்து செல்லப்பட்டாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா மொத்த பாதிப்பு பார்த்திங்கன்னா 18,000க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. அதில் ரொம்பவே மோசமாக பாதிக்கப்பட்டது வந்து தமிழகம்தான். தமிழகத்தில் 10,000க்கும் மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலநடுக்கம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சுமித்ரா தீவில் 150 கிலோமீட்டர் தொலைவில் இந்திய பெருங்கடலில் 9.15 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாயிருக்கு. அதாவது நம்ம ரிக்டர் அளவுகோலை வச்சு அளவிடுறதுலையே இந்த அளவு பார்த்திங்கன்னா 2வது மிக சக்தி வாய்ந்த நிலநடுக்கம்னு சொல்கிறாங்க. நிலநடுக்கம் ஏற்பட்டு 2 மணி நேரத்திலேயே இந்தியாவில் சுனாமி வந்து
மிகப்பெரிய பாதிப்பை வந்து கொடுத்துருக்கு. பல பேர்த்தோட வாழ்வாதாரத்தை வந்து அழிச்சிருக்குன்னே சொல்லலாம். சுனாமி வந்து கிட்டத்தட்ட 19 வருஷங்கள் ஆகியும் அது ஏற்படுத்தின வடு இன்னும் நம் மக்கள் மனதிலிருந்து நீங்கவில்லைன்னு தான் சொல்லணும். 2014 இன்று வரைக்கும் தமிழகத்தை தாக்குன புயல்களை பற்றி பார்ப்போம். 2014 டிசம்பர் 12ஆம் தேதி வர்தா புயல் சென்னை கரையை கடந்தது. இந்த வர்தா புயலை யாருமே மறந்துருக்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மின்கம்பங்கள் சேதமடைஞ்சது, பல்லாயிரக்கணக்கான மரங்கள் அழிஞ்சது. இதில் 15க்கும் மேற்பட்டவங்க வந்து இறந்து போனாங்க. இந்த வர்தா புயல் ரொம்பவுமே பெரிய பாதிப்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்ததா 2017ஆம் ஆண்டில் ஒக்கி புயல் கன்னியாகுமரி கரையை கடந்தது. அப்போது கேரள மாநிலமும் தமிழக மாநிலத்தில் இருக்க தென் மாவட்டங்கள் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க. அடுத்ததா 2018ஆம் ஆண்டு ஒக்கி புயல், இது வந்து பெரும்பாலான டெல்டா மாவட்டத்தை வந்து ரொம்ப பாதிச்சுதுன்னே சொல்லலாம். இதில் 60க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க, 10,000க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் வந்து சேதமடைஞ்சது. அடுத்ததாக 2019ஆம் ஆண்டு ஃபனி புயல். தமிழ்நாட்டுக்கு இது பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்கல, ஆனால் ஒடிஷாலையும் வங்கதேசத்தையும் ரொம்பவே பெருசாக பாதிச்சுதுன்னு தான் சொல்லணும். அடுத்ததாக 2020ஆம் ஆண்டு நிவர் புயல் காரைக்காலுக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே கரையை கடந்தது. இதில் வந்து வேலூர், திருவண்ணாமலை இந்த மாதிரி மாவட்டங்களும் டெல்டா மாவட்டங்களும் ரொம்பவே பாதிச்சதுன்னு சொல்லலாம். இதில் 25 ஏக்கர் பரப்பளவுள்ள பயிர்கள் வந்து ரொம்பவே நாசமாயிருக்கு இந்த நிவர் புயலால். நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ டெக்னாலஜி நம்மள்ட்ட இருந்தாலும், எவ்வளோ பணம் நம்மள்ட்ட இருந்தாலும், இயற்கைக்கு முன்னாடி நம்ம ஒன்றுமே கிடையாது. நம்மளால் இயற்கை பேரழிவுகளை தடுக்கவும் முடியாது, இயற்கையை கட்டுப்படுத்தவும் முடியாது. இப்போ கூட இந்த வருஷம் இந்த மாதத்தில் 1 மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒரு நாள் நைட்டு பெஞ்சிருக்கு. இந்த மாதிரி இயற்கை எப்போ என்ன பண்ணும் அப்படின்றத யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நம்ம இயற்கைக்கிட்ட இருந்து தப்பிச்சு நம்மளை பாதுகாத்துக்க தான் முடியுமே தவிர அதை எதிர்த்து நம்மளால் நிற்க முடியாது. இந்த வீடியோ யாரையும் குறை சொல்கிறதுக்கோ குத்தி காமிக்கிறதுக்கோ இல்லை. இறந்து போன மக்களுக்கு நம்ம ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்காக தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். PR Bibliofiles சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.